ஃபேக் லேசி பே அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்கேம்ஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு பெண்மணி 1,00,000 ரூபாய் இந்த ஸ்கேம்க்கு ரீசெண்டா லூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபேக்கா ஐவிஆர் கால் வரும். நாங்க ஸ்விக்கி இல்லைனா பிளிங்கிட்ல இருந்து கால் பண்றோம்ட்டு. இந்த காலர் வந்துட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப் இந்த ட்ராப்ல. நீங்க உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ண உடனேவே இந்த ஸ்கேமருக்கு உங்களுடைய டெலிவரி ஆப் அக்கௌண்ட்க்கு ஆக்சஸ் கிடைச்சிடும். ரியல் ட்ரபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பை நவ் பே லேட்டர் ஆப்ஸ் லேசி பே சிம்பிள் கூட உங்களுடைய ஆப்பை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ்க்கு இன்ஸ்டன்டா கிரெடிட் கிடைக்கும். அவங்க ஒரு சைடு உங்களை எஸ்எம்எஸ் கால்ஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு உங்களுடைய பணத்தை வந்து ஸ்டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சேஃப்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க முன்னாடி டபுள் செக் பண்ணுங்க. மினிமல் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. பிஎன்பிஎல் ஆப்ஸ்ல நீங்க அன்ஆத்தரைஸ் டிடெக்ஷன் ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை உடனடியாக பிளாக் பண்ணிட்டு 1930க்கு ரிப்போர்ட் பண்ணீங்க. இல்லைன்னா cybercrime.gov.in ரிப்போர்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க மறக்காம Grow தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.